வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை குஷ்பு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர், அந்த நடிகர் பார்த்தீங்கன்னா குடிக்க அடிமையாகி விட்டார். அதனால தான் இறந்து போனார் என்று ஓப்பனாக பேசிய பேட்டி இணையதளத்தில் அதிகமாக வரவேற்பு பெற்று வருகிறது. யார் அந்த நடிகர், அவர் எப்படி இறந்து போனார்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். குஷ்பு தமிழ் சினிமாவில் ஸ்டார் நடிகையாக வலம் வந்தவர். 80கள் 90 காலகட்டத்தில் அத்தனை படங்களில் நடித்தார். அவருக்கென்று தமிழ்நாட்டில் கோயில்களும் கட்டப்பட்டது. ஒரு கட்டத்தில் அவருக்கு கதாநாயகியாக வாய்ப்புகள் குறைந்ததை அடுத்து குணச்சித்திர கதாபாத்திரங்களும் சீரியல்லையும் நடித்தாங்க. அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்காங்க. அவங்க இந்த சூழலை தான் அவங்க அளித்திருக்கும் பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி ரசிகர்களை கவனத்தை ஈர்த்து வருகிறது. மும்பையில் சேர்ந்த குஷ்பு தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி முன்னணி நடிகையானாங்க. ஹாலிவுட்டில் அறிமுகமான சில படங்கள்லேயே தமிழை முறையாக கற்றுக்கொண்டு தனது சொந்த குரலில் டப்பிங் பேசி ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாங்க. ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு என 80களின் முன்னணி ஹீரோக்களாக இருந்த அத்தனை பேருடன் நடித்தவங்க தான் தமிழில் மட்டுமன்றி மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் தொடர்ந்து நடித்து வராங்க. முறைமாமன் படத்தில் நடித்த போது சுந்தர்சியுடன் அவர் காதல் ஏற்பட்டதை தொடர்ந்து பல வருட காத்திருப்புக்கு பிறகு 2 பேருமே திருமணம் செய்து கொண்டாங்க. இன்று வரை உச்சக்கட்ட காதலோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே வராங்க. அவங்க சினிமாவில் மட்டுமன்றி அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்காங்க. இப்போது பாஜகவில் இருக்காங்க. இந்த நிலையில் பிரபல ஹிந்தி நடிகர் ராஜீவ் கபூர் குறித்து குஷ்பு ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அவங்க அளித்த பேட்டி, ராஜீவ் கபூருக்கு இதய பிரச்சனை இருந்தது. அது மட்டுமின்றி மதுவுக்கு அவங்க ரொம்பவே அடிமையாகிட்டாங்க. அந்த மது பழக்கம் அவருக்கு பெரும் சிக்கலை உருவாக்கும் முன்கூட்டியே தெரிந்தது. இதனால் அந்த பழக்கத்திலிருந்து அவரை வெளியே கொண்டு வர எவ்வளவோ நாங்கள் முயற்சி செய்து பார்த்தோம். ஆனால் எதுவுமே பலன் கொடுக்கவில்லை. அவர் ரொம்ப தாழ்வான இடத்துக்கு சென்று விட்டார் என்பது ஒரு உண்மைதான். அவருக்கு முழங்காலில் ஒரு பிரச்சனை இருந்தது. அதனை சரி செய்வதற்காக 2 முறை அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. அதுவும் அவருக்கு எந்தவிதமான உதவியும் செய்யவில்லை. அவர் இறக்கும்போது நான் மும்பையில் தான் இருந்தேன். முதன்முறையாக போனி கபூர் தான் ராஜீவின் இறப்பு செய்தியை எங்களுக்கு சொன்னார். அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக கொடுத்தது. அவர் இறப்புக்கு பிறகு ஒரு நாள் முன்பு தான் அவருடன் போன் பேசினேன். கொரோனா காலகட்டத்தில் அவருக்கு அதிக காய்ச்சல் வேறு வந்துவிட்டது. உடல்நலம் சரியில்லாத நிலையிலும் அவர் சுயநினைவில் தான் இருந்தார். அவர் தனது உடல்நலம் ரொம்பவே அலட்சியமாக எடுத்துக்கொண்டது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எப்படி உடல்நலம் தேற்றிக்கொண்டு விரைவில் சந்திக்கிறோம் என்று என்னிடம் உறுதி கூறியிருந்தார். அவரது மரணம் இப்போது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது. நாங்கள் அவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். இன்னும் என்னுடன் தான் இருக்கிறார் என்று இன்னமும் நான் நம்புகிறேன் என்று குஷ்பு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி உருக்கமாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.